ஹாய் கைஸ், லாஸ்ட் செஷனில் ரூல் ஆஃப் தேர்ட் பற்றி பார்த்தோம். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருக்க ரெசல்யூஷன் டாட்ஸில் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பென்சில் ஸ்கெட்ச். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் பிசிக்குள்ளே போகிறோம். ஃபோட்டோஷாப் பிசிக்கு போனதுக்கப்புறம் நியூவாக ஒரு இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம். ஒன்ஸ் வீடியோக்குள்ளே போட்டிங்கன்னா இப்போது அந்த இது பேக்ரவுண்டு இருக்க இதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா வந்து டாட்டட் ஸ்கேச்சஸ்லாம் இருக்குல்ல, டாட்டட் ஸ்கேட்ச்லாம் நம்ம எடுக்கிறோம். ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது வந்து டூப்ளிகேட் எடுக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூலை வச்சு அந்த ஸ்கேச்சஸ்லாம் நம்ம எடுக்கிறோம். ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா எஸ் கொடுக்குறீங்க. அதை பிடிச்சி அப்படியே அந்த ட்ராக் பண்ணுறீங்க. ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, உங்களுக்கு அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்கேச்சஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம கிளியர் கட்டாக எடுத்துகிறோம். ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் டியூனாக இமேஜோட அவுட்புட் கிடைக்கும். எங்கெங்கே ஸ்கேச்சஸ்லாம் இருக்கோ அங்கே நம்ம வந்து ஆல்ட்டை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியாக தெரியுது. இப்போ நீங்கள் ஓவரால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்கேச்சஸ்லாம் வந்து ஆல்ட்டை பிடிச்சி எடுக்கலாம். க்ளோன் ஸ்டாம்ப் டூல் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஓவராலாக வந்து எல்லாமே டாட் ஸ்கேச்சஸ்லாம் எடுத்துடுறோம். ஸ்கேச்சஸ்லாம் எடுத்துக்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நைட்ரா டூல் இருக்குது. அப்படின்னா கூட நம்ம அந்த கண் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி எடுக்கலாம். அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா பேட்ச் டூல் இருக்குது. பேட்ச் டூலும் க்ளோன் ஸ்டாம்ப் டூலும் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறது எதுனா நம்ம ஸ்கேச்சஸ் தான் எடுக்கிறோம்ல, ஃபுல்லாக வந்து கிளியராக நான் எடுத்துடுறேன். ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கேச்சஸ்லாம் எப்படி எடுத்து நம்ம பக்காவாக பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து பேக்ரவுண்டை கட் பண்ணிவிட்டு லேயர் பை லேயராக எடுக்கிறது எப்படி சொல்லி போகிறேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த பென் டூலு ஒரு லேயர் பை எடுத்தோன்னா உங்களுக்கு கலரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பென் டூல் வச்சு இப்போ நான் ஹேரை நான் கட் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆல்ட்டை பிடிச்சிக்கிறோம். ஆல்ட்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆங்கர் பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக நீங்கள் பார்க்கலாம். அதை எப்படி அவுட்புட் கொண்டு வரோன்னு நம்ம பார்க்குறோம். லேயர் பை லேயராக நம்ம எடுக்கிறோம். எல்லாம் ஓவராலாக அடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறோம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு டூப்ளிகேட் ஏற்றுற லேயர் எடுத்துகிட்டு இப்போ பிளாக் கலர் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் போய்ட்டு நம்ம செட்டிங்ஸ் சாஃப்ட் லைட்னு ஆப்ஷன் கொடுக்குறோம். இல்லை கலர் கொடுக்குறோம். லெவல்ஸ் போய்ட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வருது அவுட்புட்டு. அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம். ஷர்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட இதுவும் ஷர்ட் கலரும் வேரி ஆகுது. பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டோட கலரும் வேரி பண்ணுறோம். ஷர்ட்டோட கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஓவராலாக செலக்ட் பண்ணிட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கும் நம்ம வந்து டிஃப்யூஸ் இல்லை கலருன்ற ஆப்ஷன் கொடுத்து நம்ம கலரை சேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபேஸோட கலரும் சேஞ்ச் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பென் டூல் வச்சு ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூலை செலக்ட் பண்ணுறோம். பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொடுத்துட்டு நம்ம வந்து அதுவும் வந்து கலருன்ற மோடு கொடுத்து 50% சான்ஸ் கொடுக்குறோம். கெப்பாசிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்கின் டோன் கலர் கொடுத்துட்டு இப்போ வந்து மல்டிப்ளை கலருன்ற ஆப்ஷன் கொடுத்துறோம். சாஃப்ட் லைட் இந்த ஆப்ஷன் கொடுத்துறோம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணு 13% கொடுத்துட்டு இப்போது இந்த ஃபேஸோட கலர் கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து லிப்ஸுக்கு நம்ம கலர் கொடுக்குறோம். லிப்ஸுக்கு பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு லிப்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ரெட்டு கொடுத்துட்டு அதை வந்து கலருன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம்.
கலர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் வேரி ஆகும். இப்போ அது ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி வந்து கீழேயும் அதே மாதிரி லேயர் பை லேயர் கொடுத்துட்டு பென் டூவில் கட் பண்ணிவிட்டு இப்போ டீத்தும் அதே மாதிரி லேயர் பை லேயராக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறீங்க. ஒன்ஸ் ஒயிட் கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீத் ஒயிட்டாக தெரியும். அதே மாதிரி லிப்ஸோட கீழே போர்ஷனையும் அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அது ரெட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ரெட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளூ வந்து ரெட்டு கொடுத்தீங்கன்னா ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸும் அந்த ஓவராலாக நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல் கொடுத்து ஓவராலாக சர்ச் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் அவுட்புட் கொண்டாடுறீங்க. அதே மாதிரி என்னென்ன ஹேர் டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து அதையும் ஹேர் டீட்டெயிலையும் வந்து மாற்றணும். கலர் மோடு மாற்றி கரெக்டாக ஃபிட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அவுட்புட்டை. அதே மாதிரி ஃபேஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் ரேபிட் டூல் வச்சு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கணும். மல்டிப்ளை கொடுக்குறீங்க, மறுபடியும் கலர் கொடுத்து ஓவராலாக நீங்கள் வந்து ஃபேஸ் டோனை கரெக்டாக மேட்ச் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த செஷன் நம்ம வந்து ஓவராலாக நம்ம என்ன பார்த்தோம், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்லேருந்து எப்படி ரெஸ்டரேஷன் இமேஜ் இந்தமாரி கலராக மாற்றுறதுன்னு பார்த்தோம். அப்கமிங் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thanks for watching Princess Studio. Thank you.